அன்பின் ஆண்டவராம் உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை நாள் பிதாவுக்கு கோடி நன்றி, ஆண்டவராய் இயேசுவுக்கு கோடி கோடி நன்றி, ஆவியான தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் தெரியுமா? உலகம் முழுவதும் உள்ள எல்லா மதத்தாரும் கடவுள் ஒருவர் உண்டு என்று நம்புகிறார்கள். அதே நேரத்தில் எல்லோரும் தங்களை பாவிகள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பாவத்திலிருந்து எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கிற ஒரு கடவுள் உண்டு என்பதை உலகில் பல மதத்தினர் இன்னும் அறியவே இல்லை. ஜாதி, பணம், குலம், கோத்திரம், சடங்காச்சாரியம், பாரம்பரியம் என்பதெல்லாம் அவங்க கண்ணை மூடி வைத்திருக்கிறதுனால பாவிகளை மீட்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இந்தியாவில் இந்து துறவிகளிலே தலை சிறந்த ஒரு துறவி சுவாமி விவேகானந்தா. அந்த சுவாமி விவேகானந்தா ஞானதீபம் என்ற அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு சாட்சி. நான் நல்லவர்கள் என்று சிலரை ஏற்றுக்கொள்வேன், நான் பரிசுத்தவான்கள் என்று சிலரை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் கடவுள் என்று ஒருவரை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் உலகத்தின் பாவங்களை தன்மேல் சுமந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி தன் உயிரை நமக்கு கொடுத்து மனித குலத்தை மீட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைத்தான் நான் கடவுளாய் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி சாமி விவேகானந்தா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்களை இமயம் முதல் குமரி வரைக்கும் வீடு வீடாக போய் பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசுவின் ஒரு இரட்சகர் உலகத்துக்கு வந்து விட்டார் என்ற நற்செய்தியை ஒவ்வொருவருக்கும் போய் அறிவியுங்கள் என்று சாமி விவேகானந்தா அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த போதனைகளை வருஷா வருஷம் வாரம் கேட்கிற கிறிஸ்தவர்கள் எந்த பாவத்திலிருந்து நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், எந்த சுயத்தை சாகடித்தோம், எந்த பகை விரோதத்தை விட்டோம், எந்த ஜாதி பெருமையை விட்டோம், பணப்பெருமை விட்டோம், இச்சையை விட்டோம், சுயத்தை விட்டோம், மாய்மாலத்தை விட்டோம், சற்று எண்ணி பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதில் தான் அது இருக்கிறது. ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொண்டு உலகத்தாரை போல கேடுகளிலும் மாய்மாலத்திலும் அக்கிரமத்திலும் மூழ்கி வாழ்வதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி விடுகிறது. உண்மையான பாவத்தை விட்டு விடுகிற இந்த மனம் திரும்புதலை தான் அது ஆரம்பமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை இந்த ஆராதனை நாளிலே ஆவியானவர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உமது ரத்தம் பாவங்களை கழுவுகிறது, எங்களை பரிசுத்த ஜனங்களாக மாற்றுகிறது. எத்தனையோ திருவிருந்தில் உம்முடைய ரத்தத்தை குடிக்கிறோம், ஆனால் மெய்யான பாவ மன்னிப்பின் விடுதலை பெற முடியாதவர்களாய் எங்களில் பலர் இன்றைக்கும் வாழ்கிறோம். ஒரு விசை கூட மன்னிங்க தேவனே. இந்த லெந்து காலங்கள், தவக்காலம் என்பது சாப்பிடுவதை விட்டு விடுவதல்ல, பாவ அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புவதே. அந்த நிச்சயத்தை பெற்றவர்களாக வாழ பலன் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.